என்ன படம் பார்க்கலாம்? பிளாஸ்ட். ஆமாங்க, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து அவர் வந்து ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் மாதிரி நிறைய படம் நடிப்பார். டக்குன்னு ஒரு படம் வந்து பார்த்திக்கும். அப்படி ஒரு படம் தான் இந்த பிளாஸ்ட். இதில் ஹீரோ வந்து ஹீரோயின் தான் ஹீரோவாக அறிமுகப்படுத்தினாலும் இது ஹீரோ சொல்லாமலே இது ஹீரோ ஆக்கினார். கதை என்னங்க, ஒரு 5-6 வயசு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு கதை. 5-6 வயசு பிள்ளை, அந்த ஒரு பிள்ளைக்கு வந்து பசங்க கூட இருக்கிற ஆம்பளை பசங்க அடித்து போடுறான். அது கேட்குற என்ன செய்கிறாரு, எப்பா தப்பு யார் பேரில்? என் பேரில் இல்லைப்பா, அவன் தான்ப்பா. 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறான். ஆமாப்பா தப்பு, அவனை போய் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அதற்கு உடம்புல தைரியம் இருக்குது இருந்தாலும் மன ரீதியாக வருவதற்கு ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ், அதுதான் கராத்தே. அது எல்லாருக்கும் உள்ளது, கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தாப்புல இன்னொரு இதுகள், அந்த ஏரியாவில் உள்ள மிகப்பெரிய ஒரு பகுதியில் வந்து அந்த சுரங்கத்தை தோண்டினாக்கா அது வந்து 7000 கோடி ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது. அது கமிஷனாக ஒரு 1000 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு அமைச்சர் கேட்குறாரு. அந்த ஆட்சியில் இருக்கிறவர், வழக்கமாக நம்ம டிஎம்கே ஆட்சியில் அப்படி தான் கேட்பாங்க. என்னாச்சுனாக்கா, ஏப்பா எல்லாம் பாகத்தை கேட்பாங்க, டிஎம்கேயில் அப்படி தான் கேட்பான். என்னாச்சுன்னா இப்போ கமிஷன் வந்து ஏடிஎம்கேல கேட்குறது பர்சன்டேஜ் கேட்டு, ஏப்பா வெந்தது போதும் முந்தானியில் கொட்டணும் ஓடி போடுவாங்க. இவன் நிரந்தரமான நிலையான கேட்குறவனு அது மாதிரி வந்து அவன் கேட்குறான். இது ஏடிஎம்கே மாதிரி வச்சுக்கோமே, 1000 கோடி ரூபா அதுக்கு இருக்கிறதுலாம் பிரட்டி கொடுத்துட்டாமா. அது வந்து இந்த வெளியூரில் போய் எடுக்கிற இந்த ஏற்கனவே நோட்டை கிழிச்சு கொடுப்பாங்க. அந்த நோட்டை வந்து இப்போ புதுசாக பண்ணுறான். இது ஒரு குரூப். இன்னொன்று காவல்துறை அதிகாரி ஒரு நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறார். அவர் குடும்பத்தை போய் கடத்திக்கிறது. இவர்கள் எல்லாருமே தனித்தனியாக 3 கதை போயிட்டு இருக்கு. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஹீரோவோட குடும்பம், ஹீரோ அந்த பிள்ளையோட குடும்பம் மெடிக்கல் ஷாப் வச்சுன்னா மெடிக்கல் ஷாப்பில் தான் இன்னொன்று கிளம்புது. அது என்ன எதற்கு என்பது இன்னொரு மேட்டர். இது 3 இணைகிறார்கள். இந்த இன்னொரு ஆள் கூலிப்படையை வச்சுக்கிட்டு ஆளை கொள்றது போக்குவரத்துலாம் பண்ணி நடக்கிறாங்க. யாரை இருந்தாலும் கொள்றது, யாரை வேணாலும் வெட்டுறது குத்துறது பண்ணி நடக்கிறாங்க. இது எல்லாமே 3-4 கதை ஒன்றா இருக்குது. எல்லாம் ஒன்றா வரும்பொழுது தான் ஒரு திரைப்படத்தில் வந்து திரைக்கதை வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியக்கூடாது, நம்மளும் அதை கெடுத்துடக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வருது. ஒத்து பார்த்தாக்கா எல்லாமே கனெக்ஷன் ஒன்றா வந்து நிற்கிது. அது நம்மளுக்கு தெரியுது. இதில் யார் வெற்றி பெற்றார், யார் தோல்வி விட்டார், வெற்றி பெறுவதற்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த கதையோடையது. ஒரு பெண்ணை பற்றி நிறைய விஷயங்கள் வந்திருந்தாலும் பெண்ணு வந்து சுதந்திர உணர்வோ ஒரு பெரிய இது அதை அதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனை தீங்கு யாருக்கு ஏற்பட்டாலும் நம்மளுடைய உறவினர் நண்பர்கள் இருக்கக்கூடாது, யாருக்கு இருந்தாலும் தட்டி கேட்கணும். அந்த பொம்பளை பிள்ளைய வளர்க்குறாங்க, அதில் ஊர்வம் வளர்க்க போகல, அதுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அதில் கண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பண்ணும்பொழுது கிடைக்குது பாருங்கள் ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்க்ரீன் பிளே வேணுமா? இந்த படத்தை போய் பாருங்கள். திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரைப்பட மேக்கர்ஸ், இவங்கெல்லாம் பார்க்க ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுமக்களும் ஒரு விழிப்புணர்வு மட்டுமல்லாமல் ஒரு நல்ல படத்தை பார்த்துன்னு ஒரு திருப்தி வேணும். எப்போ பார்த்தாலும் எங்கேயோ கிடக்கிற ரஜினிகாந்தை தூக்கி வச்சுக்கிட்டு அவருக்கு போய் 1000 கோடி ரூபாய்க்கு 2000 கோடி பண்ணுறது வந்து இந்த திரைப்படம் ஒரு அற்புதமாக இருக்கும். அந்த பெண்ணாக தேர்வு செய்யப்பட்டிருக்க பொழுது ஒரு அழகு பதுமை, அது மட்டும் இல்லை அதுக்கு அவ்வளோ பெரிய பலம் இருக்கிறது என்பதை காரண காரியங்களோடு சொல்லியிருக்கிறார்கள். விவேக் பிரசன்னா, ஏன்னா அது மப்போ சும்மா அவர் கேவலமாக வந்து வர்றாருன்னு பார்த்தா அவரோட ரோல் எப்படி போகுது. இதுதான் அதோடைய மொத்த கதை. இது என்னாச்சுன்னா, அந்த திருச்சியம் 1ன்னு போட்டாங்கள்ல, கமல் சார் கூட அது பண்ணார்ல, அந்த மாதிரி ஒரு சாயல் இருந்தாலும் அதை தாண்டின உணர்வும் அதோடைய ஃபீலும் கிடைக்குது. அது வந்து அபிராமி வந்து மனைவியாக, அதாவது அத்தனை ஸ்டெண்டில் ஜெயித்தவர், ஆனால் ஒருவரிடம் தான் தோற்று போனார் அர்ஜுன். யார் என்றால் தன் மனைவியிடம்தான். மனைவியிடம் தோற்று போனாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறத நம்ம செல்வமணியை சொல்லிவிட்டார். அதற்கு ஒரு ஸ்ட்ரென்த்து அந்த பெண்ணுக்கு, குடும்ப பெண்ணுக்கு எப்படி பலம் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த அந்த பொம்பளை பிள்ளைக்கு எப்படி கிடைக்குது. அர்ஜுன் ஒரு ஆசிரியர், ஹெட் மாஸ்டர்னு கேவலமாக போனால் அவருக்கு கராத்தே மாஸ்டர் பிந்தி தெரியுது. மொத்தத்தில் அந்த திரைப்படத்தை வயசானவங்க, குடும்பம், குடுத்தனம், பக்கத்து ஊடி, ஏற்ற ஊடி எல்லாம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க, பட்டையை கிளப்புது. கொடுத்த காசுக்கு நீங்கள் அந்த இதெல்லாம் கூட விஜய்கிட்ட கேட்டோம்னா சொல்லுவார். இப்போ என்னாச்சுன்னா, இந்த பாப்கார்னில் என்னாச்சா நீங்கள் வேறு பாப்கார்னு பப்ஸில் போய் இந்த சொத்தை எழுதி கொடுக்குற வேண்டியிருக்குன்னு, அதுக்கெல்லாம் ஒரு திட்டம் வரும், பார்த்து கொள்ளலாம். ஆனால் திரைப்படத்தை பாருங்கள்.